இன்னைக்கு காலையிலேயே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. காலையில் தொடங்கின மழை மத்தியானம் 2 வரைக்கும் தூறல் போட்டுக்கிட்டே தாங்க இருந்துச்சு. நிறைய பேர் இந்த ப்ளீடிங் ஹார்ட் செடியை பற்றி கேட்டிருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதோடைய பூக்கள் வந்ததுக்கப்புறம் காட்ட சொல்லியிருந்தீங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்குங்க. ஃபுல்லாக பூ விரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும். பால்சம் செடிகள்லாம் ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிச்சிடுச்சுங்க. நித்தியமல்லி செடி கட் பண்ணி விட்ட இடத்துல எல்லாத்துலேயுமே நிறைய துளிர்கள் எக்கச்சக்கமாக வளர்ந்துக்கிட்டு வருது. அடுத்த வருடம் வெயில் காலம் வரத்துக்குள்ளே இது அப்படியே பந்தல் போட்டு விட வேண்டியது தான். ஆரஞ்சு கலர் ரோஜா பூவில் ஒரு பூ ரொம்ப அழகாக பூத்துருந்துச்சுங்க. கருமஞ்சள் சக்கரவள்ளி கிழங்கு இது எல்லாமே ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிச்சிடுச்சு. பிங்க் கலர் ரோஜாவில் ஒரே ஒரு பூ ரொம்ப அழகாக பூத்திருந்துச்சுங்க. டெய்லர் அக்கா வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்த செடியும் இப்போ நல்லா துளிர் விட ஆரம்பிச்சிடுச்சுங்க. தொட்டிகளில் கட்டிங் போட்டு வச்சிருந்த ரோஜா செடிகளும் மல்லி செடிகளும் நல்லா துளிர் விட ஆரம்பிச்சிடுச்சு. இது பன்னீர் ரோஜா கட்டிங், கூடவே ஒரு ரோஜா மல்லி அந்த கட்டிங்கும் வச்சுருந்தேன். ரெண்டுமே செம்ம சூப்பராக வளர்ந்துருக்குங்க. இந்த தொட்டி முழுவதுமே நம்ம ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கொண்டு வந்த ரோஜா பூ கட்டிங் தாங்க. இதுவுமே ஒரு ஃபெயிலியர் இல்லாமல் எல்லாமே துளிர் விட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.